பாவம் என்பது பல கோணம். பெருமானார் ஒரு கட்டத்திலே சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார், வஜ்தனிபு சபஅல் மூபிகாத், உங்களை அழிக்கும் 7 பெரும்பாவங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். 7 பெரும்பாவங்கள் என்று பெருமானார் சொல்றாங்க. உங்களையே அது நாசப்படுத்தும் என்கிறார்கள். அதில் இணை வைப்பதில் துவங்கி விபச்சாரம் உட்பட, மதுவுக்கு அடிமையாகுவது உட்பட, திருடும் காரியம் உட்பட, பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்கும் காரியம் உட்பட பெருமானார் சொல்லித் தருகிற செய்தி. 7 பெரும்பாவங்களில் திருட்டை சொல்கிறார்கள், மதுவை போதையை சொல்கிறார்கள், விபச்சாரத்தை சொல்கிறார்கள், வல்லல் நபிகள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை சொல்கிறார்கள், பெற்றவர்களுக்கு நோவினை கொடுப்பதையும் சொல்கிறார்கள். இது பெரும்பாவம், உன்னை அழிக்கும் என்கிறார்கள். இந்த மாதிரியான பாவங்களை விட்டும் மனிதன் தன்னை பாதுகாப்பதற்கு அவனுக்குள்ளால் ஒரு பக்தி இருக்க வேண்டும், அவனுக்குள்ளால் ஒரு பேணுதல் இருக்க வேண்டும். அப்ப அந்த பக்தியும் பேணுதலும் தான் அவனை பாவத்திற்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கும். அது இல்லாமல் போனால் நீ மிகப்பெரிய நசீபை இழப்பா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில என்னைக்குமே காணாக்கக்கூடாத 3 தன்மைகளில் முதல் தன்மை பக்தியும் பேணுதலும். அது எப்படிப்பட்ட பக்தியும் பேணுதலும், நீ சருக விடாமல் ஒன்று அது தடுத்துரும். சருகிற நேரத்தில் அந்த பக்தியும் பேணுதலும் ஒன்றை நிறுத்தி. இன்றைக்கு துணிஞ்சு பாவம், ஏமாற்று துணிஞ்சு நடக்கிறது, மோசடி துணிந்து நடக்கிறது, துணிச்சலோடு இன்றைக்கு நம்பிக்கை துரோகம். யாராவது நம்மகிட்ட ஏதாச்சும் பொருளை கொடுத்தால் வாங்கி வைத்து விட்டு இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகத்தில் எதையெல்லாம் பெருமானார் எச்சரிக்கிறார்களோ, திருட்டு உட்பட, போதைகள் உட்பட, விபச்சாரம் உட்பட, நம்பிக்கை துரோகம் உட்பட, பெற்றோர்களை தாக்குகின்ற நிகழ்வுகள் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. தாயை அடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? தந்தையை மரியாதை குறைவாக நடத்துகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? தந்தையை கண்ணிய குறைவாக பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? அதை பெரும்பாவமாக மாணவி சித்தரிக்கிறார்கள். சில சஹாபிகளை கூப்பிட்டு வசியத்தை செய்தாங்க, நான் மௌத்து வரைக்கும் என் தாய் தந்தையை நோவினை கொடுக்க மாட்டேன் என்று அவரிடத்தில் அறிவுரை கேட்கிறார்கள் அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பாவங்கிறது அது மலிந்து போயிருக்கிறது, பெரும்பாவம் என்பது துணிஞ்சு செய்கிற காலம் உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு நல்ல நிலையையும் அடைய முடியாது என்கிறார்கள். லம் யகும் லகுல் அமல், அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையும் அவர் நிலை பெற்று சீராக முடியாது. அப்ப நான் சீராகணுமா இல்லையா? செம்மையாகணுமா இல்லையா? உயர்நிலை பெற வேண்டுமா இல்லையா? மக்களின் பார்வையிலும் இறைவனின் பார்வையிலும் கண்ணியமாக வேண்டுமா இல்லையா? அந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு உன்னிடத்தில் பக்தியும் பேணுதலும், எப்படிப்பட்ட பக்தியும் பேணுதலும், பாவங்களில் விழுந்து விடாமல் உன்னை தடுக்கும் பக்தி. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்குவானாக.